மித்ரா, நம்ம ஆரம்பிக்கலாமா? 5 minutes சார். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட பில்டிங்க ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன் சொல்றோம்னா, ஏற்கனவே மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. அதனாலதான் நாங்களும் உங்களை அப்ரோச் பண்ணிருக்கோம் சார். அதெல்லாம் எப்படி இருக்க போகுது, அதை எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். அதனாலதான் மீட்டிங்கை சீக்கிரமா ஆரம்பிக்க சொன்னோம். நோ ப்ராப்ளம் சார். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரீச் ஆகிற மாதிரி எங்கள் டிசைன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ தானே டீல் பண்ணிட்டு இருக்க. ஸோ நீயே இதை பற்றி கிளைண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு. சார் நானா? ஆமாம் பாகியலட்சுமி, இதை பற்றின 100% இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன். சார் அப்படி இல்லை சார், என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பாகியலட்சுமி, இது என்னால் முடியுமா, இது என்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சா எதுவும் யாராலையும் பண்ண முடியாது. என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தால் மட்டும் போதும். உன்னால் முடியும். வாவ், வாட் an எக்ஸ்பிளனேஷன். எங்க ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் எந்த மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி சொல்லிருக்கீங்க. இதுல எங்களுக்கு பெருசா அனுபவம் இல்லைனாலும் நீங்க சொல்லக்கூடிய விதத்துல பின் டு பின் புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ வெரி மச் பாகியலட்சுமி மேடம். தேங்க்யூ வெரி மச் சார். மித்ரா சார் உங்களை என்கரேஜ் பண்றதை பார்த்து உங்களால முடியுமோ முடியாதோன்னு நினைச்சோம். ஆனா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதத்தை பார்த்து நாங்களே மெய் மறந்து போயிட்டோம். இட் இஸ் a very beautiful explanation. தேங்க்யூ சார். பாகியலட்சுமி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நான் ஷேக்கன் கொடுத்தா என் கையில் இருக்க இந்த காயத்தை இவரோ இல்லை இந்த மனிஷா பார்த்துட்டா நான் தான் லக்ஷ்மின்னு இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவயானி, ஏ ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்லக்கா, உங்களை தேடிதான் வந்தேன். என்ன தேடியா? எதுக்கு? ஷாப்பிங்க்கு போலான்னு தோணுச்சுக்கா. என் கூட நீங்களும் வரீங்களான்னு கேட்கறதுக்காக வந்தேன். அது என்ன, நீ எப்ப ஷாப்பிங் போனாலும் மனிஷாவோட போவ, இல்லனா அன்சிகாவோட போவ. இன்னைக்கு என்ன புதுசா? நாம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லக்கா. அதான் என் கூட வரீங்களான்னு. எனக்கு இப்ப ஷாப்பிங் எல்லாம் வரத்துக்கு மூடில தேவயானி. வேணும்னா மனிஷா வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட போயிட்டு வா.
சரிங்கக்கா, நீங்க வருவீங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டேன். இன்னொரு நாள் நம்ம போலாம். ம்? ம். சொல்லு லக்கி, எதுக்கு லேட்டா வந்த? ஆ, அது ஒன்றும் இல்லை மேம். எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் சீக்கிரமா வர முடியல. லக்ஷ்மி, ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு. ஆஃபீஸ்க்கு போய் எப்படி வேலை பார்ப்ப? இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம். சரிங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன யோசிக்கிற மித்ரா? லக்ஷ்மிக்கு உடம்பு சரியில்லைல்ல மனிஷா. டைமுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாளான்னு தெரியல. இப்ப அவ உடம்புக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே. இப்ப லக்ஷ்மிக்கு எப்படி இருந்தா என்ன? அவளை பத்தி நீ எதுக்காக யோசிக்கணும்? தேவையில்லாதவங்கள பத்திலாம் இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. லக்ஷ்மி உன் வாழ்க்கையில ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி தான். யானை மேல உக்காந்து ஊர்வலமா போற ராஜா எலிகூண்டு மாதிரி இருக்கிற கோட்டையில அடைஞ்சு கிடக்குறான்ற மாதிரி இந்த தேவயானி என்னடி இந்த கடைக்குள்ள போறா? ஆமாமா, அந்த அம்மாவுக்கு இங்க என்ன வேலை? கோட்டை மாதிரி வீடு, கப்பல் மாதிரி கார் வச்சிருக்கவங்கலாம் பெரிய பெரிய மால்ல தான் புடவை நகைலாம் வாங்குவாங்க. இவ என்ன இந்த தெருவுல இருக்கிற ஒரு சின்ன சேட்டு கடைக்கு போறா? ஒருவேளை அவங்க போடுற அந்த நகையெல்லாம் இங்க தயார் பண்ண டுபாகூர் நகையா இருக்குமாமா? ச்சீ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. பணம் இருக்கவங்க அவங்க திமிரையும் ஆளுமையும் காட்டுறதுக்கு செலவு பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர மாட்டாங்கடி. அப்போ இங்க எதுக்கு அவ வந்திருப்பா? அததான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வா பாப்போம். சொல்லுங்க மேடம்.